ஏம்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வீட்டில் தான் நிற்காவ. அதனால் என்ன பண்ணேன், மத்தியானமே சத்துணவு மாவு கொழுக்கட்டையை அவிக்க ஆரம்பிச்சிட்டேன். மத்தியானம் அவிச்சு போட்டால் அது பாட்டு சாயங்காலம் வரைக்கும் 1 2மா கடிச்சிட்டு கிடப்பாக பற்றிலாம். ஏன்னா அப்போ தான் வேறு பண்டம் வேணும்னு தோணாது. அதனால தான். இல்லைனா சாயங்காலம் தான் எம்மா காப்பிக்கு 2 2 அவிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் கூட கொஞ்சமே போட்டு அவிச்சிட்டேன். இது ஒன்றும் கெட்டு போகிற விஷயமும் கிடையாது. பாட்டு காஞ்சிட்டு கிடக்கும். அதுக்கப்புறம் அதான் கொழுக்கட்டை வச்சுருக்கோமே எதுக்கு பச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழைக்காய் கருத்து நாளைக்குன்னா கெட்டு போயிடும் போல இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு கெட்டு போகிற பொருளை இன்றைக்கே சாப்பிட்டு தீக்கணும் அப்படிங்கிறது நமக்கு மனுஷனுக்கே உரிய ஒன்றா இருக்கிறதுனால அதை இன்றைக்கி பச்சி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு வாழைக்காய் நான் பொரியல் பண்ணேன்னா யாருக்குமே பத்தாது. அதனால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. அதனால் வாழைக்காய் பச்சி போட்டேன். அதுக்கப்புறம் காலைல சாப்பாட்டு வெளியே போடலாம். என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே இப்படி ஒரு கூட்டு ஆகாரம் வச்சுருக்க மாட்டாள். இது என்ன கூட்டு தெரியுமா? சொரைக்காவும் பீட்ரூட்டும். இதை 2யும் ஒன்றா போட்டு யாராவது கூட்டு வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? காலையில் தனித்தனியாக தான் வச்சேன். என்ன யாபத்தில் வச்சேனே தெரியல. முளத்தை அவ்வளோ அள்ளி போட்டிருக்கேன். உரப்புனா உரப்பு, அப்படியே ஒரு உரப்பு. வாயிலேருந்து வயிறு வரைக்கும் காந்து, அதுக்கு கீழேயும் காந்து, அந்த அளவுக்கு உரப்பு. இது காலையில் பார்க்க தனித்தனியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாயங்காலம் சூடு பண்ணும்போது கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2யும் ஒன்றா போட்டு சூடு பண்ணிட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே தானே போகுது நாக்கும். அதனால் நல்லாத்தான் இருக்கும், சூடு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரர்களுக்கார ஒரு 3 பச்சை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்தோட்டம் பச்சிக்கு மாவு கட்டியாக பச்சிருக்கேன். இந்த கொஞ்சம் கட்டியாக இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கட்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி பச்சி கொழுக்கட்டை அது மாதிரி தின்னுட்டு கிடக்கிறதுனால சோறு நைட்டுக்கு எதுவும் பார்க்க தான் இல்லை. ஏன்னா மிச்சமாயிரும், சாப்பிட்டுக்கிட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் சட்னி எதையாவது அரைச்சி வீணாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க சோத்தை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வரைக்கும் காலையில் சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் கட்டியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாயங்காலம் சூடு பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டேன். ஏன்னா 4 பேரும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணும்லாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே உரப்பாக தான் கிடக்கு. அது ஒரு மிளகத்தை வர தூக்கி சாம்பாரில் போட்டேன். அது ரொம்ப உரப்பாயிட்டு. அதனால் தண்ணி ஊற்றினாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்படி நான் தண்ணி ஊற்றி பழையதாக வச்சேன் அப்படின்னாலும் நாளைக்கு ஒரு சிக்கன் குழம்பு எதுவும் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பழையது யாரும் சாப்பிட மாட்டாள், சுடு தான் சாப்பிடுவாங்க. அதனால தான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வேலை பெண்டிங் இருக்குது. சாப்பாடு வேலை இன்றைக்கி பார்க்க வேண்டியது இல்லை. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பச்சி போடும்போதே பச்சி மாவுக்கு காயப்பொடி பார்க்கேன். காயப்பொடி இல்லை, காலியாக போயிருந்தது. சரி காயப்பொடியாக அரைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வேலையை தான் பார்க்க போகிறேன். இப்போது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு, எப்போ பார்த்தாலும் ரிலாக்ஸாக தான் உட்காரணும். இது மேலே எதையும் அமுக்கக்கூடாதுன்னு நினைக்கேன். எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அது மேலே வச்சுருந்தேன். அது என்னன்னு தெரியலை. நானும் அது மாதிரி வைக்கக்கூடாது, நீட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கேன். அது முடியலை. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் எப்போ பார்த்தா ரிலாக்ஸாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படுது. என்ன செய்ய? அதனால் கொஞ்சம் இந்த வறுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம்னா அது ஆறுனோடனே அப்படி கொஞ்சம் உரலில் சின்ன உரல் இருக்குல்ல, அதில் போட்டு லைட்டாக தட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம்னா நம்ம காயப்பொடி ரெடி ஆயிரும். இன்றைக்கி பொழுது இப்படி தான் போச்சு. அவ்வளோதாம்மா.